1000 பேர் 5000 பேர் ஏறிடுவோம். கூட்டம் முடிஞ்சோன்னு திரும்பி வீட்டுக்கு போயிடுவான். ஐயோ கொண்டு விட மாட்டான், அப்படியே விட்டுட்டு போயிடுவான். அந்த மக்கள் பாவம் நடந்து வடசனை போவான். அப்போ அவனுக்கு அரசியல் போதா உங்கள் லாரி ஏறுவானா? ரவிக்குமார் உனக்கு அரசியல் சொல்லி கொடுத்தா உங்கள் லாரியில் ஏறுவானா? சிந்தனை செல்வன் அவனுக்கு அரசியல் சொல்லி கொடுத்தா உங்கள் லாரியில் ஏறுவானா? யார் தப்பு? சிந்தனை செல்வனும் ரவிக்குமார் தான் தப்பு. அப்போ சொந்த சாதிக்கு நீ அரசியல் சொல்லி கொடுக்கல. ஜான்பாடி கிருஷ்ணசாமியும் அவனுக்கு அரசியல் சொல்லி கொடுத்தா அவன் பட்டியல் வெளியே வந்திருப்பானா? அவங்க சொல்கிறாங்கல்ல. என்ன சொல்கிறாங்க? பட்டியலத்து நாங்கள் வெளியேறோம், நாங்கள் முன்னேறிட்டோம் சொல்கிறோம். வெளியேட்டு வீட்டு போய் படுத்துக்கிட்டிங்கன்னா யார்கிட்ட போய் சொல்லணும்? 234 எம்எல்ஏ இருக்கான், டெல்லியில் 520 எம்பி இருக்கான், அங்கே போய் சொல்லணும். அப்போ தானே சட்டமாகும். அது ஜான் பாண்டிய 1000 கோடி சொத்து இருக்குது, அவர் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்துட்டார். கிருஷ்ணசாமி ஆர்எஸ்எஸ்லேயே முழுமையாக போட்டு எதுக்கு? தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு. சமூகத்தை காப்பாற்றுங்கய்யா, உன்னுடைய சமூகத்தை காப்பாற்று. அந்த எஸ்சி பட்டியல் சாவுறாவன் யார்? கவின் செத்ததுக்கு என்ன காரணம்? ஒரே காரணம், ஒடுக்கப்பட்ட சாதி. எப்படி நாங்கள் மேல் சாதி கல்யாணம் பண்ணலாம்? இதுதான் அவனுக்கு அருவாள. படிப்பை தாண்டி, பட்டதாரியை தாண்டி எது நிற்கிது அவனுக்கு? சாதி தான் நிற்கிது. சாதியா எஸ்சி தான் நிற்கிது.